ஆத்மா என்று சொன்னால் என்ன? ஆத்மா என்று சொன்னால் என்ன என்று கேட்கும் பொழுது, ஆத்மா என்று சொன்னால் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லி பல கருத்துக்களை சொந்தமாக சொல்லுகிறவர்களும் உண்டு. வேதவசனங்களை அங்கும் எங்கும் காண்பித்து ஆத்மா இப்படிப்பட்டது என்று வேதவசனத்தை கொண்டே தன்னுடைய சுய கருத்துக்களை சொல்லுகிறவர்களும் உண்டு. 1982வது வருஷத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அவிதமான ஒரு கிருபை எனக்கு தந்திருக்கிறதுக்காக அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் 15 வருடத்திற்கு முன்பதாக ஆத்மா என்ன என்று யாராயிரம் இடத்துல கேட்பார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு சொல்லுகிறவர்களைப் போலவே நானுடைய சுய கருத்துக்களையும் வேதவசனங்களை அங்கீகமாக காண்பித்து இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய வாதாடக்கூடியவனாகவும் நான் வாழ்ந்து வந்தேன். இந்த ஆத்மா அழியுமா, இந்த ஆத்மா அழியாதா என்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஆத்மா அழியாது, ஆத்மா அழியவே அழியாது, அது நித்தியமானது, நித்தியமாகவே அது அழியாது. உண்மையுள்ள ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாக பரலோகத்தில் ஆண்டவரோடு வருகிறது போல, தவறான துன்மார்க்கமான அந்த ஆத்மா நரகத்தில் எப்பொழுதும் யுகாயுகமாக எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்கும், அங்கே புழு சாவாது, அங்கே அக்னி அவியாது, அங்கே எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன். ஆனால் ஒருவரிடத்துல வந்து ஆண்டவருடைய உண்மையுள்ள திருச்சபையில் இருந்து வந்தவர் ஆத்மா அழியுமா என்று எண்ணத்துல கேட்கும் பொழுது, ஆத்மா அழியாது என்று சொல்லும் பொழுது, அவர் சரியான ஒரு வேத வசனத்தை எனக்கு எடுத்து தந்த பொழுது நான் ஆச்சரியமடைந்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட அநேக ஆண்டுடைய பிள்ளை இடத்துல, அநேக ஆண்டுடைய ஊழியக்காரத்துல ஆத்மா அழியுமா என்று நான் கேட்பது உண்டு. ஆத்மா என்று சொன்னால் என்ன என்று நான் கேட்பது உண்டு. அவருடைய சரியான தெளிவான காரியத்தை அவர்கள் எனக்கு சொன்னதில்லை. ஆத்மா அழியுமா என்று கேட்கும் பொழுது, ஆத்மா அழியவே அழியாது என்றுதான் அவர் சொல்லுகிறாரே ஒழிய ஆத்மா அழியும் என்று சொல்லுவவர்கள் அநேகர் இல்லை. அப்படியானால் ஆத்மா என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதுவே அதற்கு காரணம். ஆத்மா என்னவென்று நான் 15 வருடங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்த காலத்தில், அநியாயமான அந்த ஊழியத்தில் ஆத்மா என்னதென்று அறியாமலேயே நான் ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். ஆத்மா என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரரோடு ஒரு வீட்டிற்கு நாங்கள் விசிட்டிங், அவர்களை கண்டு அவர்களை சந்தித்து அவர்களை விசாரித்து நல்ல ஒரு ஜெபம் செய்தவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லும்படியாக நாம் கடந்து போனோம். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், ஐயா, ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய ஆதி பெற்றோருக்கு காயின் ஆபேல் என்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதில் ஆபேலை காயின் கொலை செய்து விட்டான். அப்படியானால் காயினுக்கு பிற்பாடு சந்ததி எப்படி வந்தது? 2 பிள்ளைகள் தானே இருந்தார்கள், வேறு யாரும் இல்லை. ஆதாம் ஏவாள் இவர் 4 பேர் தானே. அப்படியால் காயினுக்கு சந்ததி எப்படி வந்தது என்று சொல்லி ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு ஒரு காரியத்தை கேள்வியாக கேட்டார். அப்பொழுது என்னோடு வந்திருக்கிற அந்த ஊழியக்காரர் பரிசுத்த வேதாகமத்தின் ஜிப்பை திறந்தார். திறக்கணும் சகோதரர் சொன்னார், ஐயா, நீங்க பரிசுத்த வேதாகம் திறக்க வேண்டாம், அதிலிருந்து எனக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்களாகவே எனக்கு சொல்லுங்க, அந்த காயினுக்கு சந்ததி எங்கே இருந்து வந்தது, அவன் யாரை திருமணம் செய்தான். உடனே என்னோடு வந்த விசேஷித்த போதகர் அந்த பைபிள் ஜிப்பை கூட்டினார், பைபிளை மூடிவிட்டார். சகோதரனே, உன்னோடு பேசுவதற்கு நான் ஆயத்தமாகவில்லை, உன்னோடு பேசுவதற்கு எனக்கு விருப்பமும் இல்லை, உன்னோடு பேசுவதை ஒரு வேஸ்டான ஒரு காரியம் நினைக்கிறேன், உங்ககிட்ட நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டார். எனக்கு மிகவும் வேதனை. ஐயோ, இந்த சகோதரனுக்கு நல்ல ஒரு பதிலை சொல்ல முடியாம போயிட்டே, இந்த ஊழியக்காரர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நல்ல காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த சகோதரன் கேட்காமல் போய்விட்டதே என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டேன். அந்த ஊழியக்காரரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அடைய வீட்டாளத்துல சொல்லிட்டு மிக வேகமாக போய் அந்த வீட்டுல போய் அந்த சகோதரனை சந்திக்கும்படியாக சென்றேன். இடத்துல கேட்டேன், தம்பி, நீ கேட்ட காயின் ஆபேல் என்ற பெயர்கள் எங்கே இருக்கிறது? ராணியிலையா, கூதத்திலையா, கல்கட்டிலையா, தினமலர்லையா, தினத்தந்தில எந்த பத்திரிகையில் இருக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த சகோதரன் சொன்னா, காயின் ஆபேல் என்ற பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. அப்படியானால் என்னோடு வந்த போதகர் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று முயற்சித்தது சரிதானே என்று கேட்ட பொழுது அவன் மிகவும் மனக்கசந்தவனாக தலைமுடிந்து நின்றான். எங்கே எடு பரிசுத்த வேதாகமத்தை என்று சொல்லி நான் விளக்கி சொல்லி காயினுக்கு சந்ததி எப்படி வந்தது என்று எடுத்து கூறினேன். அது போல பிரியமானவர்களே, ஆத்மா என்று சொன்னால் அந்த ஆத்மா என்று சொல்ற வார்த்தை எங்கே இருக்கிறதோ
அங்கே நாம் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து வேதத்தை தெளிவாக பழைய பாட்டு புதிய பாட்டு தேடி வாசித்து ஆத்துமா என்று சொல்வதற்கு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏறக்குறைய 15 வருடத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட விளக்கத்தை யாரும் விளக்கம் கொடுக்க முடியாதவனாகவே ஒரு தவறான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்து நினைத்து இப்பொழுது வேதனைப்படுகிறேன். எங்கே ஆத்மா என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்க போகிறோம். ஆத்மா என்று சொல்லுகிற சொல் முதல் முறையாக எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மண்ணினால் சிற்பங்களை செதுக்கக்கூடியவர்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறந்த சிற்பி, உன்னதமான சிற்பி, உயர்ந்த சிற்பி, முதலாவது சிற்பி நம்முடைய ஆண்டவராகிய பரமபிதாவே என்று சொல்வதற்கு விசேஷமான ஒரு வேத வசனத்தை இங்கே நாம் வாசித்தோம். ஆண்டவர் மண்ணினாலே ஆதாம் என்கிற ஒரு சிற்பத்தை அவர் செய்தார். உலக புகழ் பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு சமயம் மோசேயுடைய உருவச்சிலையை அவர் பளிங்கு கற்களில் செதுக்கிக் கொண்டிருந்தார். அவர் மிகச் சிறந்த ஒரு சிற்பி, உலகமே போற்றுகிற உன்னதமான சிற்பி. அவர் அந்த சிற்பத்தை செதுக்கிற பிற்பாடு அவர் அந்த இரவிலே ஒரு பிரம்மை அவருக்கு உண்டாயிற்று. அந்த மோசே உயிரோடு இருக்கிறவராக எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மை அவருக்கு தானாகவே உண்டாயிற்று. எனவே அவர் செதுக்கிற அந்த சிற்பம், அந்த மோசே உயிரோடு இருப்பதாக அவர் எண்ணி மோசே மோசே என்று அழைத்தார். ஆனால் அந்த மோசே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவராக கீழ்ப்படிந்து எழுந்து வரவில்லையா. இந்த சிற்பிக்கு ஒரு பெரிய கோபம். இந்த மைக்கேல் ஆஞ்சலோ சிற்பத்தை செதுக்குவதற்காக தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த அந்த சுத்தியில தூக்கி ஓங்கி எறிந்தார். அதனால அந்த மோசேனுடைய முட்டு பாகம், அந்த முழங்கால் பாகம் உடைபட்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். மிகச்சிறந்த சிற்பி செதுக்கின அந்த மோசேயுடைய சிற்பத்தை காட்டிலும் இந்த ஆதாம் என்று சொல்கிற சிற்பத்தை ஆண்டவர் எவ்விதமாக செதுக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் விளக்க புத்தகத்தில் ஒன்று வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாசித்தேன். நம்முடைய தலை மயிர்களை எல்லாம் மண்ணினாலே கர்த்தர் ஒவ்வொன்றாக அவர் செதுக்கி இருக்கிறார். நம்முடைய கண், இவைகளில் இருக்கிற கண் முடியை கர்த்தர் மைக்கேல் ஆஞ்சலோவை போல மொத்தமாக அல்ல, ஒவ்வொன்றாக மண்ணினால் அவர் செதுக்கி இருக்கிறார். நம்முடைய மீசையில் இருக்கிற அந்த முடியை ஒவ்வொன்றாக, அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வெளி அவயவங்களை அழகாக செதுக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ள உறுப்புகளை அழகாக, செம்மையாக, ஒழுங்காக, கிரமமாக அவர் செதுக்கி இருந்தார். இது போல ஒரு சிற்பி செய்ய முடியாது. வெளியே உள்ள ஒரு அடையாளத்தை, வெளியே உள்ள ஒரு மாடலை அவன் செதுக்க முடியுமே ஒழிய அந்த சிற்பத்துக்குள் ஒன்றை செதுக்க முடியாது. ஆனால் இந்த மிகச்சிறந்த முதல் சிற்பியாகி நம்முடைய பிதாவாகி தேவன், கர்த்தராகிய தெய்வம் ஆதாமை அப்படியே மண்ணினாலே செதுக்கும் பொழுது அவருடைய உள் உறுப்புகளையும் அவர் செதுக்கி இருந்தார். நரம்பு மண்டலங்களை செதுக்கி இருந்தார். எலும்புகளின் வகைகளை அவர் செதுக்கி இருந்தார். மாமிசத்தை வகை வகையாக நமக்கு உள்ளாக அவர் செதுக்கி இருந்தார். மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் போன்ற விசேஷித்த உறுப்பை, நுரையீரல் போன்ற உறுப்பை, கல்லீரல் என்ற உறுப்பை, கணையம் என்ற உறுப்பை, இரைப்பை என்ற உறுப்பை, கர்ப்பப்பை என்ற உறுப்பை, இரத்த நாளங்களை அவர் சரியாக, செம்மையாக அவர் உருவாக்கி இருந்தார். ஆனால் ஆண்டவர் செதுக்கின இந்த ஆதாம் என்ற மண் சிற்பம் கண் விழித்து பார்க்கவில்லை, காதுகளால் கேட்கவில்லை, சிந்தனை செய்யவில்லை, எழுந்து நிற்கவில்லை, நடமாடவில்லை, அது எந்த கிரியையும் செய்யாதபடி செத்த ஒரு சிற்பமாகவே அது அவருக்கு முன்பதாக படுத்து கிடந்தது. 2வது அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.